இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். வரும்போதே ஊழலோட வர எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லாம வருவான் சார். ஆனா அரசியலுக்கு வந்தோடனே பெரிய ஊழல்வாதி ஆயிடுவான். ஆனா இந்தியாவிலேயே ஊழல் செய்து விட்டு அரசியலுக்கு வரக்கூடிய முதல் தலைவராக இந்த தற்கூரி விஜய், இந்த ஊழல்வாதி விஜய் இருக்கிறார். உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன்னு சொல்ற, 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறேன்னு சொல்ற, ஒரு 1.5 கோடி உனக்கு வரி கட்ட வக்கு இல்லைன்னு சொன்னாக்கா நீ கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ண போற? இப்போ வரியின் மூலமாக தான் தமிழ்நாடு அரசு நடக்குது. மக்கள் கட்டக்கூடிய வரியில தான் தமிழ்நாடு அரசு நடக்குது. இப்ப நீயே வரி விலக்கு கேட்டேன்னு சொன்னாக்கா நீ ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் எதுக்குமே வரி கட்டலன்னு சொன்னா உன்னால எப்படி ஆட்சி நடத்த முடியும்? உன்னால எப்படி மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும் என்ற கேள்வி வருமா வர்றதா? அப்போ இந்த ஊழல்வாதி வரும்போதே ஊழலோட வர எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லாம வருவான் சார். ஆனா அரசியலுக்கு வந்தோடனே பெரிய ஊழல்வாதி ஆயிடுவான். ஆனா இந்தியாவிலேயே ஊழல் செய்து விட்டு அரசியலுக்கு வரக்கூடிய முதல் தலைவராக இந்த தற்கூரி விஜய், இந்த ஊழல்வாதி விஜய் இருக்கிறார். இவருக்கு ஊழல் தான் இவருக்கு மிகப்பெரிய பிரதானமாக இருக்கிறது. இவர் ஏன் இந்த உச்சத்தை விட்டு வராருன்னு சொன்னாக்கா 200 கோடி சம்பளத்தை வாங்குறாரு. அது நடிக்கணும், கஷ்டப்படணும், டூயட் படணும், அந்த ஃபாரின் போகணும், இங்க சுத்தணும், அங்க சுத்தணும், வெயில இருக்கணும், இப்படி கஷ்டப்படாம சம்பாதிக்கிறதுக்கு எந்த வழின்னு பாக்குறாரு. அதற்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த அரசியல். இப்ப அரசியலுக்கு வரும்போது என்ன பண்ணுவார்னா, அந்த படத்துக்கு 200 கோடி வாங்குறாருன்னா இவர் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே 200 கோடி வாங்குவார். அதற்காகத்தான் இவர் பேராசை பிடிச்சவர் சார் இவரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவர் என்ன பண்ணணும், தான் உத்தமனா இருந்தாக்கா எல்லாத்துக்கும் வரி கட்டணும். எல்லாமே உங்களுக்கு வருமானத்துக்கு மீறிய ஒரு வருமானம் என்று இருந்தால் அதற்கு மீறி வருமானம் வரும்போது வரி கட்டியாக வேண்டும் என்பது எல்லா குடிமக்களுக்கு பொருந்தும். அப்ப உங்களுக்கு அது பொருந்தும் இல்லையா? அப்படி பொருந்தும் போது நீங்கள் வரி கட்டணுமா வேண்டாமா? அப்ப நீங்க வரும்போதே வரி கட்ட மாட்டேன், எனக்கு விலக்கு கொடுன்னு கேட்கிற நீங்க உங்கள்கிட்ட ஆட்சியை மக்கள் ஒப்படைத்தால் நீங்கள் எப்படி இந்த நிர்வாகத்தை சரியாக நடத்துவீர்கள்? நீங்களே ஒரு ஊழல்வாதியாக இருக்கும் போது, நீங்களே ஊழல் கரைபிடிந்த ஒரு நபராக இருக்கும் போது, நீங்களே ஊழல் பெருச்சாலையாக இருக்கும் போது, நீங்களே ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கும் போது, புழுகு மூட்டையின் மொத்த உருவமாக இருக்கக்கூடிய இந்த விஜய் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு மக்களுக்கு நல்லது செய்வார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே கோர்ட்டுக்கு போறீங்க. நீங்கள் ஒரு சிட்டிசனாக கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் நான் கட்ட மாட்டேன் என்று கோர்ட்டுக்கு செல்லும் போது நீங்கள் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதியாக மாறிவிட்டீர்கள் என்பதுதான் இந்த தீர்ப்புடைய சாராம்சம். மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. ஏன்னா விஜய் ஒரு ஊழல்வாதி என்பதை இன்று கோர்ட்டு சொல்லிருச்சு. ஏதோ எதிர்கட்சி சொல்றாங்க, பிஜேபி சொல்லுது, திமுக சொல்லுது, அதிமுக சொல்லுதுன்னா கூட எதிர்கட்சிகள் கால் புணர்ச்சியின் காரணமாக சொல்றாங்க, நீங்க எடுத்துக்கலாம். இவங்க ரசிகர்கள் நான் வேண்டுகோள் வைப்பது, இவர் டாக்ஸ் கட்டாம வருமானத்தை மறைத்திருக்கிறார் என்று யார் சொல்றா? கோர்ட், ஹைகோர்ட் சொல்லுது. ஹைகோர்ட்டோட தீர்ப்பு, இவர் வருமானத்தை மறைத்திருக்கிறார், இவர் கருப்பு பணத்தை வைத்திருக்கிறார், அந்த கருப்பு பணத்திற்கு இவர் வரி கட்டவில்லை என்று இந்த கோர்ட் தீர்ப்பு சொல்லிருக்கு. சொன்னா இவர் உங்களுக்கு எப்படி நல்லது செய்வார்? ஒரு தலைவனாக உங்களை எப்படி வழி நடத்துவார்? ஒரு தலைவனாக உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார்? ஒரு தலைவனாக இவர் ஊழலற்ற ஆட்சியை எப்படி கொடுப்பார்? இது எப்படி எந்த விதத்துல இவங்க நம்புறாங்க என்பதை நாம அவங்களுடைய கேள்விக்கு நம்ம விட்டுறோம். ஒரு படத்துக்கே நீ 14 கோடி ரூபாய் நீ மறைச்சிருக்கிற, கருப்பு பணமாக அதை மறைச்சிருக்கிறன்னு சொன்னா 69 படத்துல புலி வரும்போது கூட அவர் 35 கோடி சம்பளம்னு சொல்றாங்க. ஆனால் இப்ப கடைசியாக அவர்கள் தொண்டர்களே பேசுறாங்க என்னன்னு, 200 கோடி சம்பளம் அதை விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு. அவர் மட்டும் சொல்ல, ஆதவர்ஜனா சொல்றாரு, நிர்மல் குமார் சொல்றாரு, செங்கோட்டையன் சொல்றாரு, அவர் கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு. 200 கோடி ரூபாய்க்கு 30% டாக்ஸ் எவ்வளவு சார்? 60 கோடி ரூபாய். 60 கோடி ரூபாய் டாக்ஸ் இவர் கட்டுறாரா ஒவ்வொரு படத்துக்கும்? 69 படத்துல அப்ப எத்தனை படங்களுக்கான வருமானத்தை வெள்ளை படமாக ஒருத்தர் கிட்ட இருந்தோம், கருப்பு படமாக ஒருத்தர்? ஏன்னா நீங்க தெளிவா சொல்லுங்க. விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு சவால், நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கிறத நீங்க சொல்லிடணும். இப்ப அவர் சொல்லனா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். தேர்தலில் நிப்பார் இல்லையா, அபிடேவிட் ஃபைல் பண்ணுவார் இல்லையா, கண்டிப்பாக அவருடைய சொத்து எவ்வளவு இருக்கு, அதை அசையும் சொத்து எவ்வளவு, அசையாம சொத்து எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தாலே அவர் ஊழல் செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை அவர் வாயாலே அவர் சொல்லிடுவார். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் 200 கோடி சம்பளம்னாக்கா கடைசியா நடித்த 10 படம் எடுத்துக்கிட்டா கூட 2000 கோடி. அந்த 2000 கோடிக்கு இவர் வருமான வரி செலுத்தி இருக்கிறாரா இல்லையா என்பது தெளிவாக தெரிந்துவிடும். ஏன்னா இவர் தான் வசூல் மன்னன். தமிழக திரைத்துறையில பார்த்தா வசூல் மன்னன் யாரு, ப்ரொடியூசரா யார சொல்றாங்க? விஜயோட கால் ஷீட்டுக்காக தான் காத்திருக்கிறாங்க. ஏன்னா 200 கோடி சம்பளம், நான் 250 கோடி கூட கொடுக்கிறதுக்கு ரெடியாக ப்ரொடியூசர்கள் இவருக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப இவர் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கவராகத்தான் திரைத்துறையில இருக்காரு. அப்படி திரைத்துறையில இவ்வளவு சம்பாதித்து எவ்வளவு பணம் டாக்ஸ் கட்டி இருக்கிறார். இப்ப இவர் மாட்டினா ப்ரொடியூசர்களும் மாட்டுவாங்க. அப்ப நீ எவ்வளவு ப்ரொடியூசரே, நீ 100 கோடி ரூபாய் வெள்ளை பணமா கொடுத்திருப்பான், இல்ல 100 கோடி ரூபாய் கருப்பு பணமா கொடுத்திருப்பான். அப்ப அந்த கருப்பு பணத்துக்கு உங்க அப்பனா வரி கட்டுவான்?
எஸ் ஏ சந்திரசேகர் வரி கட்டுவானா, இல்ல ப்ரொடியூசர் வரி கட்டுவானா, இல்ல உன் பிள்ளை இப்ப இறக்கி விட்டுக்கிறியா அவன் வரி கட்டுவானா, இல்ல உன் மனைவி சங்கீதா கட்டுவாரா? யார் கட்டுவா? கருப்பு பணத்திற்கு நீ சம்பாதிக்கக்கூடிய, நீ புற வழியாக வாங்கக்கூடிய கருப்பு பணத்திற்கு எவன் வரி கட்டுவான்? வரி கட்டுறவன் தான்டா சிட்டிசன். அளவுக்கு அதிகமாக வருமானம் வந்தால் வரி கட்ட வேண்டும் என்பது நம்ம அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப நீ வரி கட்ட வேண்டியது ஒவ்வொரு சிட்டிசனோட கடமை. நீ வரியை மறைக்கிறேன்னு சொன்னாக்கா நீ எப்பேற்பட்ட ஒரு கிரிமினலாக இருப்ப, எப்பேற்பட்ட ஒரு குற்றவாளியாக இருப்ப. இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி கிட்ட நீங்க ஆட்சியை ஒப்படைத்தால் இந்த நாடு நாசமாகிவிடும் என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு சான்று.